வெர்புக்கு 4 வடிவங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம்ல. அது என்னென்ன வடிவங்கள்? ப்ரெசன்ட் ஃபார்மு, பாஸ்ட் ஃபார்ம், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ரைட் அப்படிங்கிற ஒரு வெர்ப் எடுத்துக்கோங்க. ரைட்டுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் எழுது, ரைட் அப்படின்னா எழுது. பாஸ்ட் ஃபார்ம் வந்து ரோட்டு. அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன், எழுதி விட்டு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்து ரைட்டிங், எழுதி கொண்டு. ஸோ இப்போ ரைட் அப்படிங்கிற வெர்புக்கு ரைட்டு, ரோட், ரிட்டன், ரைட்டிங்னு 4 வடிவம் இருக்குது. அதே மாதிரி பி அப்படிங்கிற வெர்புக்கு பி, வாஸ், பீன், பீயிங் அப்படின்னு 4 வடிவம் இருக்குது. பி அப்படின்னா இருன்னு அர்த்தம், வாஸ் அப்படின்னா இருந்தான், இருந்தேன் அப்படின்ற மாதிரி வரும். பீன் அப்படின்னா இருந்து விட்டு, பீயிங்னா இருந்து கொண்டு. இதில் அந்த பியோட ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபார்ம் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு இன்னும் நிறைய வடிவங்கள் இருக்குது. பி, ஆம், ஈஸ், ஆர், ஹாவ், ஹேஸ், இது எல்லாத்துக்கும் இருந்தால் அர்த்தம். அதே மாதிரி பாஸ்ட் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. பீனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வாஸ், வேர், ஹேட். இப்படி பிங்கிற வெர்புக்கு மட்டும் பல வடிவங்கள் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷலான வெர்புன்னு கூட சொல்லலாம். இது ஏன் இத்தனை வடிவம் இருக்குன்றது நம்ம சென்டென்ஸ் அமைக்கும் போது பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3 எழுதியிருக்கிறோம். நேற்று வந்து சிம்பிளில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரே ஒரு வெர்பை பயன்படுத்தி எப்படி ஒரு வாக்கியம் அமைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ ரைட் அப்படிங்கிற வெர்ப் எடுத்துக்கலாம். ஐ ரைட், நான் எழுதுகிறேன். ஐ ரோட், நான் எழுதினேன். ஐ வில் ரைட், நான் எழுதுவேன். இதான் நம்ம நேற்று பார்த்தோம். சிம்பிள் டென்ஸஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இதே மாதிரி இந்த பி வெர்பை போட்டு எழுதி பாருங்கள். ஐ எம், நான் இருக்கிறேன். ஆம் அப்படின்னா பீனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம்னு பார்த்தோம்ல. ஐ எம், நான் இருக்கிறேன். ஐ வாஸ், நான் இருந்தேன். ஐ வில் பி, நான் இருப்பேன். பீனா இருன்னு அர்த்தம். அங்கே எப்படி ஐ வில் ரைட்னு எழுதுறோமோ அதே மாதிரி இங்கே ஐ வில் பீன்னு எழுதுவோம். அடுத்தது வி, நாங்கள். வி ஆர், நாங்கள் இருக்கிறோம். வி வேர், நாங்கள் இருந்தோம். வி வில் பி, நாங்கள் இருப்போம். யூ ஆர், நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள். யூ வேர், நீ இருந்தாய் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். யூ வில் பி, நீ இருப்பாய் அல்லது நீங்கள் இருப்பீர்கள். இப்படி வந்துட்டு அந்த பி வெர்புக்கு நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பயன்படுத்தி சிம்பிள் டென்ஸில் வாக்கியம் அமைக்கலாம். they are, they were, they will be. he is, he was, he will be. she is, she was, she will be. it is, it was, it will be. இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சப்ஜெக்ட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த பி வெர்பை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்கலாம். இது எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறதுங்க, ஒரு சிம்பிள் டென்ஸ்னு கூட நம்ம சொல்லிடலாம். இப்போது நம்ம அடுத்து இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் இந்த இடத்துல நிறுத்தி கூட இதில் என்னென்ன டேபிளில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் அமைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டுங்களா? இது ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஒரு செயல் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டினியூஸ் டென்ஸும்போம். இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கொண்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துக்கலாம். கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சர்னு 3 இருக்குது. இப்போது கண்டினியூஸ் ப்ரெசென்ட் டென்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஐ எம் அப்படின்னு இந்த டேபிள் பாருங்கள். ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன். கண்டினியூஸ் ப்ரெசென்ட் டென்ஸில் வெர்பினுடைய 4வது வடிவம், அந்த ஐஎன்ஜி வடிவம்னு சொல்லுவாங்க. ரைட்டிங் அப்படின்னா எழுதி கொண்டு. ரைட்டுக்கு 4 வடிவம் பார்த்தோம்ல. ரைட்டு, ரோட்டு, ரிட்டன், ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரைட்டிங் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். ஐ எம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். ரைட்டிங்னா எழுதி கொண்டு. இந்த கண்டினியூஸ் டென்ஸ் முழுசுமே இந்த ஒரு வெர்பு தான் பயன்படுத்துவோம். எது? ரைட்டிங்ன்ற வர ஒரு வெர்பு தான் பயன்படுத்துவோம். ரைட்டிங், ஈட்டிங், பிளேயிங் அப்படின்ற வெர்பினுடைய அந்த 4வது வடிவம் மட்டும்தான் அதில் பயன்படுத்தப்படும். ஓகே, ஸோ ஐ எம் ரைட்டிங்னா நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். யூ ஆர்னா நீங்கள் இருக்கிறீர்கள். யூ ஆர் ரைட்டிங்னா நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். வி ஆர் ரைட்டிங், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். தே ஆர் ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இப்படி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எழுதலாம். இது கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸு. அடுத்து கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த டேபிள் பாருங்கள். ஐ வாஸ், நான் இருந்தேன். ரைட்டிங் அதே தான். ஐ வாஸ் ரைட்டிங். ஐ வாஸ்னால் நான் இருந்தேன். ஐ வாஸ் ரைட்டிங்னா நான் எழுதி கொண்டு இருந்தேன். யூ வேர் ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டு இருந்தீர்கள். யூ வேர்னால் நீங்கள் இருந்தீர்கள்னு பார்த்தோம். வி வேர், நாங்கள் இருந்தோம். வி வேர் ரைட்டிங், நாங்கள் எழுதி கொண்டு இருந்தோம். ஹீ வாஸ் ரைட்டிங், ஷீ வாஸ் ரைட்டிங், இட் வாஸ் ரைட்டிங் இப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸ் போகலாம். கண்டினியூஸ் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐ வில் பி, நான் இருப்பேன் பார்த்தோம்ல. ஸோ ஐ வில் பி ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருப்பேன். யூ வில் பி ரைட்டிங், நீங்கள் எழுதி கொண்டு இருப்பீர்கள். வி வில் பி ரைட்டிங், நாங்கள் எழுதி கொண்டு இருப்போம். இப்படி வந்துட்டு கண்டினியூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3லையுமே நம்ம வாக்கியம் அமைக்க முடியும்.
இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ எழுதி கொண்டு அப்படிங்கிறத வச்சு நம்ம படித்தோம் இல்லையா, அதேமாதிரி சாப்பிட்டு கொண்டு அப்படிங்கிறத வச்சும் நம்ம வாக்கியம் எழுதலாம். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இருக்கிறேன், நான் இருந்தேன், நான் இருப்பேன், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் எந்த வெர்பை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் நீங்கள் வெர்புக்கு நம்ம ஒரு 50 வெர்பை சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தோன்னு சொன்னோம். அந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு 10 வெர்பினுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும். ஸோ அதை ஒரு வாட்டி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. டெய்லி அந்த வெர்போட 4 வடிவங்களை பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் மனசில் நிற்கும். தேங்க்யூ.